இந்த வீடியோவில் பஞ்சம சனியால் ஏற்பட்ட தடைகள் விலகி இனிவரும் காலம் எப்படி இருக்கப் போகுது என்பதை பற்றியும் சனியின் மாற்றத்தால் ஏற்படப் போகும் யோகங்கள் பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. குருநாதர் கோரக்கர் சித்தர் மற்றும் அன்னை வாலைத்தாயின் உத்தரவால் சொல்லப்படும் ராசிபலன் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். எந்த விஷயமா இருந்தாலும் அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். கடந்த 2.5 வருஷமா உங்க வாழ்க்கைய நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. பஞ்சம சனி ஒரு விதமான குழப்பம், எடுக்கிற முடிவுகள்ல தடுமாற்றம்னு உங்கள தவிக்க வச்சிருப்பார். சிலருக்கு வேலையில் இடமாற்றம் நடந்திருக்கும், சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கும். அதே சமயம் குழந்தைகளோட எதிர்காலம் பத்தின பயம், காதல்ல தோல்வி அல்லது மனக்கசப்பு, முன்னோர்களோட சொத்துக்கள்ல இழுபறைன்னு பல வழிகள்ல சிரமத்தை அனுபவிச்சிருப்பீங்க. மனசு தெளிவா இருக்கிற மாதிரி இருந்தாலும் எப்பவுமே ஒருவித மனபாரம், எதை செஞ்சாலும் அதுல ஒரு முழுமை இல்லாத உணர்வும் இருந்திருக்கும். ஒரு தேக்க நிலை உங்களை முடக்கி வச்சிருக்கும். குலதெய்வ குற்றமோ அல்லது சாபமோ இருக்கோன்னு பயப்படுற அளவுக்கு சிலருக்கு அலைச்சல்கள் இருந்திருக்கும். ஒரு வழியா இப்போ அந்த பஞ்சம சனி முடியுது. ஆனா அடுத்ததா வர்றது சத்ருஜய சனி அல்லது ரோக சனின்னு கூட சொல்லலாம். ரண ருண ரோக சனினா நோயை கொடுப்பாரோ கடனை கொடுப்பாரோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். 6ஆம் இடம் ரண ருண ரோகஸ்தானம்தான். ஆனால் அதே 6ஆம் இடம்தான் சத்ருஜயஸ்தானமாகவும் வருது. உங்களுடைய ராசியான துலாம் ராசிக்கு ராசியாதிபதியான சுக்கிரனை விட மிகச்சிறந்த யோகாதிபதியா வர்றது சனி பகவான் தான். ஆகையினால் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எங்கு இருந்தாலும் சரி, அவருடைய பூரணமான நல்லருள் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே உண்டு. துலாம் ராசிக்கு சுகாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சனி பகவான் 6ஆம் இடமான மீனத்திற்கு செல்வது ஒரு பொற்காலம். சனியுடைய இந்த 6ஆம் இடம் உங்களுக்கு ரோக சனியாக வேலை செய்ய மாட்டார். மாறாக சத்ருஜய சனியாகத்தான் வேலை செய்யும். ஏன்னா அவர் உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை ஒரு மகா வெற்றியாளரா மாத்தப் போறார். உங்களை எதிர்த்தவங்க யாரு, உங்க வளர்ச்சிக்கு தடையாயிருந்தவங்க யாருன்னு தெரிய வச்சு அவங்களே தானா விலகிப் போற அளவுக்கு சனி பகவான் உங்கள பலப்படுத்தப் போறார். சரி, இந்த சத்ருஜய சனிய எப்படி உங்களுக்கு சாதகமா மாத்திக்கலாம்? வாங்க தெளிவா பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை ஆன் பண்ணிக்கோங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாசி 22 அன்று கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அன்னைக்குதான் திருநள்ளாற்றில் வீற்றிருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு சர்வாபிஷேகம் நடத்தப்பட்டு சனிப்பெயர்ச்சி விழா சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. மீன ராசி. துலாம் ராசிக்கு இது 6ஆவது இடம். 6ஆம் இடம்னா பயப்பட வேண்டாம். 6இல் சனி அமர்ந்தால் அள்ளி கொடுப்பார்னு ஒரு விதி உண்டு. இதுவரை 5ஆம் இடத்தில் இருந்து உங்களை மனரீதியா சோதித்த சனி பகவான் இப்போ 6இல் அமர்ந்து உங்களை ஒரு முழுமையாக மாற்றப் போறார். உங்களுடைய கடன், நோய், எதிரி இந்த 3ஐயும் ஒழிக்கப் போற காலம். முதல்ல சனி பகவானோட பார்வை பலன்களை பார்ப்போம். மீனத்தில் அமர்கிற சனி பகவானோட 3ஆவது பார்வை உங்க ராசிக்கு 8ஆவது ராசியான ரிஷபத்துல விழுது. இதனால எதிர்பாராத தனவரவு உங்க கதவை தட்டும். இதுவரை வராமல் இருந்த இன்சூரன்ஸ் பணம் அல்லது பழைய பாக்கிகள் வசூலாகும். நீண்ட நாள் உடல்நலப் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு வரும். அதே சமயம் வாகன பயணங்கள்ல நிதானம் தேவை. அடுத்ததாக சனியின் நேர் 7ஆம் பார்வை உங்க ராசிக்கு 12ஆவது இடமான கன்னியில விழுது. இதனால சுப விரயங்கள் ஏற்படும். அதாவது வீடு கட்டுறது அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்காக பணம் செலவாகும். வேலைக்காக வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது மிகச்சிறந்த காலம். தூக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் மறைந்து நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். அதே சமயம் ரகசிய எதிரிகள் கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாராயிருக்கிறது நல்லது. அடுத்ததா சனியின் 10ஆவது பார்வை உங்க ராசிக்கு 3ஆவது இடமான தனுசுல விழுகுது. இதனால உங்களுடைய வீரம், விவேகம் கூடும். இளைய சகோதர சகோதரிகள் வழியில ஆதரவு கிடைக்கும். ஒரு சின்ன பயணத்தின் மூலமா பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. கம்யூனிகேஷன் மற்றும் மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பொன்னான காலம். குறிப்பா உங்களுடைய தைரியமான முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.
தொழிலை பொறுத்தவரையில பிசினஸ் பண்றவங்க, குறிப்பா உற்பத்தித் துறை மற்றும் சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு லாபம் கொட்டும். கடன் வாங்கி தொழில் பண்ண நினைக்கிறவங்களுக்கு லோன் வசதிகள் சுலபமா கிடைக்கும். பழைய பாக்கிகளை வசூல் பண்றதுக்கு இது சரியான நேரம். வேலையாட்கள் மூலமா இருந்த தொல்லைகள் நீங்கும். தொழில்ல நவீன நுணுக்கங்களை பயன்படுத்தினா வெற்றி நிச்சயம். அதனால அப்டேட் ஆகிக்கோங்க, வெற்றி நிச்சயம். வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில இதுவரை இருந்த போட்டிகள் மாறும். உங்களுக்கு தெரியாமலே பின்னால வேலை செஞ்சவங்க இப்போ காணாம போவாங்க. ப்ரமோஷன் மற்றும் சம்பள உயர்வுக்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். புதுசா வேலை தேடுறவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கும். வேலையிடத்துல உங்களுடைய அதிகாரம் கூடும். திருமணத்தை பொறுத்தவரையில திருமண முயற்சிகள்ல இதுவரை இருந்த தடைகள் நீங்கும். 6இல் சனி இருக்கும்போது வர்ற வரன் உங்களுடைய கர்ம வினையை குறைக்கக்கூடிய ஒரு துணையாய் இருக்கும். இல்லற வாழ்க்கையை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மறைந்து அந்யோன்யம் கூடும். பிரிஞ்சு இருந்த தம்பதிகள் ஒன்னு சேருவாங்க. துலாம் ராசி பெண்களை பொறுத்தவரையில பெண்களுக்கு குடும்பத்துல ஒரு தனி மரியாதை கிடைக்கும். அடகு வச்ச நகைகளை மீட்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கும். பொருளாதார ரீதியா நீங்க எடுக்கிற முடிவுகள் குடும்பத்தை உயர்த்தும். வேலைக்கு போற பெண்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுசா கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில படிப்புல இருந்த கவனச்சிதறல் மாறும். போட்டித் தேர்வுகள்ல, குறிப்பா அரசாங்க வேலைக்காக எழுதுற தேர்வுகள்ல வெற்றி நிச்சயம். நீங்க ஆசைப்பட்ட மேல் படிப்புக்கான வாய்ப்புகள் தானா தேடி வரும். அடுத்து மிக முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். சனி பகவான் மீன ராசியில பயணம் செய்யும்போது 3 நட்சத்திரங்கள் வழியா போவார். இதனால உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் என்ன மாற்றத்தை தரும்னு பார்ப்போம். குருவோட நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆம் பாதத்துல சனி பகவான் போகும்போது ஆரோக்கியத்துல பெரிய முன்னேற்றம் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல வருமானம் வரும். புதிய வீடு அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். சிறிய அளவிலான ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படும். இதனால மருத்துவ செலவு உண்டாகும். சனியுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில சனி பகவான் போகும்போது எதிரிகள் சரணடைவார்கள். கடன் பிரச்சனைகள்ல இருந்து ரிலீஃப் கிடைக்கும். வேலையில உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும். அதுவே உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு அஸ்திவாரமா அமையும். நோயுள்ளவர்களுக்கு சரியான மருத்துவ உதவி கிடைக்கும். புதனோட நட்சத்திரமான ரேவதியில சனி பகவான் போகும்போது உங்களுடைய சாதுரியமான பேச்சுத் திறமையால ஒரு பெரிய காரியத்தை சாதிப்பீங்க. வெளிநாடு மற்றும் தூரதேச பயணங்கள்ல பெரிய லாபம் கிடைக்கும். நண்பர்கள் வழியே இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். வாழ்க்கையில உங்களுக்கான பவர் என்னான்னு உலகம் தெரிஞ்சுக்கும். அடுத்ததா உங்க நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். சித்திரை 3-4 பாதங்கள்ல பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான லாபம் கிடைக்கும். நீண்ட நாள் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். வண்டி வாகன மாற்றம் செய்ய சிறப்பான காலம். இதுவரை இருந்த தேக்க நிலை மாறி ஒரு வேகம் பிறக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். இதுவரை இருந்த மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். வேலையில்லாதவர்களுக்கு ஒரு நிலையான வேலை அமையும். வெளிநாடு யோகம் உண்டாகும். விசாகம் 1, 2, 3 பாதங்கள்ல பிறந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியா முன்னேற்றம் கிடைக்கும். கௌரவம் அந்தஸ்து கூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை சத்தம் கேட்கும். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குலதெய்வம் தெரியவரும். சத்ருஜய சனியின் முழு அருளை பெற்று ராஜயோகத்தை பெற 3 நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்களும் என்னென்ன வழிபாடுகளை செய்யணும்னு பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனிக்கிழமை அன்னைக்கு சிவன் கோவில்ல இருக்கிற சரபேஸ்வரருக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு பண்ணுங்க. ஒரு முறையாவது தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகிலே இருக்கின்ற திருவலம்பொழில் ஆத்மநாத சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த வழிபாடு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் வெற்றிகளையும் தரும். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனிக்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவில்ல நரசிம்மமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இதனால் சனியின் தாக்கம் குறைந்து ராஜயோகம் உண்டாகும். முடிந்தால் ஒரு முறை திருப்பூர் மாவட்டம் அவினாசி கோவிலுக்கு போய் அவினாசியப்பரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிகவும் சிறப்பு. விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு சித்தர்கள் வழிபாட்டை செய்யுங்க. திருச்சி மாவட்டம் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு போய் உங்க தலையெழுத்த மாத்தி எழுத சொல்லி வழிபாடு பண்ணுங்க.
இதனால தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் கைகூடும். இந்த 2026 சனிப்பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் கொண்டு வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்களுடைய மற்ற துலாம் ராசி நண்பர்களுக்கும் பகிருங்கள். மறக்காம நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.